ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸில் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது எப்படி நீட்டாக கரெக்டாக ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு முதல் விஷயம் என்னென்னா, நம்ம எப்போவுமே ஷோல்டருக்கு கரெக்டாக ஈவனாக நம்ம எவ்வளோ அளவு வச்சுருக்கோமோ அதே அளவு பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம என்ன அளவு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு கொடுத்துருக்கோமோ 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு என்ன அளவு கொடுத்துருக்குமோ அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதே லைனில் தைச்சிட்டு வந்தீங்கன்னா ஷோல்டர் நீட்டாக ஜாயிண்ட் ஆகிடும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டிப்ஸ். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஷோல்டர் ஃபால் ஆகுது, என்ன இப்படி, இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு அப்படியே சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஆம்கோல்லேருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி சைடில் கிராஸாக ஒரு லைன் போட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபாலை நம்ம கம்மி பண்ணலாம். இதுவும் ஒரு டிப்ஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, தேர்டு, ஷோல்டரில் நிறைய பேர் இன்விசிபிளாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா இல்லையா, அந்த ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் கஸ்டமர் எனக்கு கழுத்து பக்கம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது நம்ம ஈஸியாக இந்த ஷோல்டரை ஸ்லாண்டிங்காக பிடிச்சோன்னா உங்களுக்கு கழுத்து பக்கம் லூஸ் சரியாயிடும். அதே இன்விசிபிளாக தைக்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இன்விசிபிளாக தைக்காமல் இந்த மாதிரி தையல் தெரிகிற மாதிரியே தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஷோல்டரை ஜாயின் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் வராமல் தடுக்கலாம். இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.